நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம சோபகிருத்து வருஷத்தின் ஆனி மாதம் பலன்களை பார்க்க வந்திருக்கோம். அதாவது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத ஒரு மாதமாக தமிழில் கொடுத்துருக்கோம். அது சித்திரையிலிருந்து சித்திரை வைகாசி 3வது மாதமான ஆனி மாதம். இந்த 3வது மாதத்தின் மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னா, இந்த மாதம்தான் உத்தராயணத்தின் கடைசி மாதம். உத்தராயணம் தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் கடைசி மாதமான உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் இது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா 16/6/2023 16/7/2023 வரலும் உண்டான நாட்கள் வருது. இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரம் அப்படின்னா இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா எப்பொழுதுமே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன், சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் தான் மாத கிரகங்கள். இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடாக முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில். அதை தவிர ரிஷபத்தில் புத பகவானும், மிதுனத்தில் சூரிய பகவான் இருக்கார், கடகத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், கேது பகவான் சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்திலையும், சனி பகவான் 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் இந்த மாதம் பிறக்கும்போது ஆரம்பிக்கிறது. 16ஆம் தேதி மாதம் பிறக்கிறது. 18ஆம் தேதி 18/6/2023 அப்போ புத பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறது பெரிய விசேஷம் 18ஆம் தேதியில். அதற்கு பிறகு பார்த்தோம்னா 27/6 அன்னைக்கு சனி பகவான் வக்கரகதி ஆரம்பிக்கிறது. அதாவது கும்பத்தில் சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் திருப்பியும் வக்கரகதி ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் பார்த்தோம்னால் 2/7, அதாவது ஜூலை 2ஆம் தேதி, ஒரு 17ஆம் தேதி ஆனி மாதத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். கடகத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு போகிறது நல்ல விசேஷம். ஏன்னா அவருடைய நட்பு வீடு வேறு. அதாவது சிம்மத்துக்கு பார்த்தேனால் செவ்வாய் பகவான் தான் அதி யோகர், அதாவது மிகப்பெரிய யோகர். ஒரு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிகப்பெரிய யோகர். அதனால் செவ்வாய் பகவானுக்கு சூரியன் அதீத நட்பு. எல்லா விஷயங்களும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவதாக இந்த விஷயங்கள் அமைய போகிறது. அதாவது 2/7/2023 செவ்வாய் பகவான் சிம்மத்துக்கு வரார். 3ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் 3/7/2023, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து அவர் சிம்மத்துக்கு வரார் கடகத்திலிருந்து. அதற்கு பிறகு 4ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். இதுதான் இன்றைய இந்த மாதத்தினுடைய கோச்சார நிலைமையாக இருக்குது. அதாவது புத பகவான் மிதுனத்துக்கும் சிம்மத்துக்கும் மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் மாறுறார். மிதுனத்துக்கு ஆரம்பத்து 18ஆம் தேதியே 18/6 மாறிடுறார். அதுக்கப்புறம் 4/7 கடகத்துக்கு மாறுறார். சுக்கிர பகவான் மாறுறார், செவ்வாய் பகவானும் மாறுறார். அதாவது 2/7 3/7 மாறிடுறார். சனி பகவான் வக்கரகதி இழையிறது ஒரு பெரிய விசேஷம் பார்க்கணும். ஏன்னா எல்லாரையும் வாழ்க்கையும் மிகப்பெரிய ஏற்றத்துக்கும் மாற்றத்துக்கும் போராட்டத்துக்கும் மாற்றி போடக்கூடியவர் சனி பகவான். அதனால் அவருடைய வக்கரகதி எந்தெந்த பலன்களை செய்யும் அப்படின்றத சனி பகவானுடைய வக்கரகதிக்கு தனியாக ஒரு இது போடுறேன் நான். இப்போ இந்த ஆனி மாதத்தில் மாத கிரகங்களுடைய மூமெண்ட்ஸை வச்சு சனி பகவானுடைய வக்கரகதியையும் வச்சு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்ப்போம். அதை தவிர எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமங்கள் வருது, என்னென்னைக்கு வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதை தவிர பார்த்தேன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம்.
இப்போது இந்த ஆனி மாதத்தில் பார்த்தோன்னா விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆனி மாதம் வந்து உத்தராயணத்தின் கடைசி அப்படின்றதையும் சொன்னேன். இதை தவிர வந்து அமாவாசை ஆனி அமாவாசை வந்து உங்களுக்கு 18/6/2023 அன்னைக்கு வருது. பௌர்ணமி வந்து 18லேருந்து 15 நாள் கூட்டினாங்கன்னா 3/7/2023 வரும். கிட்டத்தட்ட 3/7/2023 பௌர்ணமி வந்துடுறது. அதற்கு பிறகு பார்த்தேலையானால் ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது 26/6 அன்னைக்கும், நடராஜனுடைய திருமஞ்சனம் வந்து 25/6 அன்னைக்கும். இதை தவிர வந்து ஸ்ரீரங்கத்தில் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடிய அங்கே நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய விசேஷமாக கேட்டை நட்சத்திரத்தில் ஜேஷ்ட நட்சத்திரத்தில் வர்றது 2ஆம் தேதி 2/7/2023 அன்னைக்கும் வருது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான தினங்களாக இந்த ஆனி மாதத்தில் இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த ஆனி மாதத்தில் ஒரு ராசிக்கான பலன்களை பார்ப்போம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றது அந்த ராசியிலேயே சொல்கிறோம். அவர்கள் என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணணும் சந்திராஷ்டமத்துக்குன்னு சொல்கிறோம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா தனக்காரகன் வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம். ஆனால் என்ன அப்படின்னா தனஸ்தான அதிபதி வந்து 5ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதும் சுக்கிர பகவானோட சேர்ந்துருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பணம் வரும், வந்த பணத்தை உபயோகப்படுத்த முடியாது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்கும். ஏன்னா தனஸ்தான அதிபதி வந்து 5ஆம் இடத்துல இருக்கார், தனக்காரகன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். தனங்கள் நிறைய இருக்கும், ஆனால் தனஸ்தான அதிபதி வந்து சுக்கிரன் அவருடைய பகைவரோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக பணம் வந்து இருக்கும், ஆனால் அதை உபயோகப்படுத்தி உங்களால் வந்து சந்தோஷப்பட முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருப்பீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதமான ஆனி மாதத்தில் வந்து மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் எப்படி இருக்காருன்றதை பார்ப்போம். சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவே இந்த காலம் இருக்கும். என்ன அப்படின்னா 6ஆம் அதிபதி 6க்கு 11 இருக்கிறதுனால புதுசாக கடன் வாங்க பார்ப்பீங்க. வீடு கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு, அதை தவிர வந்து படிக்கிறதுக்குன்னு செலவு பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பண விரயங்கள் ஆகும். ஏற்கனவே உங்களுக்கு 7 சனி வேறு இருக்குது, ஆரம்பிச்சுட்டு போயின்னு இருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மாதம் புத பகவான் வந்து இந்த மாதம் ஒரு 2 நாளில், அதாவது 16/6 இந்த மாதம் பிறகுறது 18ஆம் தேதி அன்றைக்கே வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். புத ஆதித்ய யோகம் வருது. இந்த காலகட்டத்தில் வந்து படிக்கிறதுக்குன்னு வந்து நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிப்புக்குன்னு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 8ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார். அதை தவிர வந்து பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். 6, 8, 10 இந்த 3 ஸ்தானங்களையும் அவர் பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநில சம்பந்தங்கள் நிச்சயமாக வரும். 8ஆம் இடம் வந்து மறைந்த இடத்திற்கு போக வேண்டிய கட்டாயம் வரும். மறைந்த இடம்னா கண் காணாமல் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு, அதுவும் 7.5 சனி வேறு ஆரம்பிச்சிருத்துன்றதுனால கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும். பணத்தை வந்து உபயோகப்படுத்தக்கூடிய நிலைமையில் வந்து இந்த மாதம் வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போ அப்படின்னா செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல போய் அதுவும் வந்து 3ஆம் தேதி 3/7/2023 அன்னைக்கு பார்த்தோம்னா சுக்கிர பகவான் அங்கே வரார். 2/7/2023 அன்னைக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கும், சுக்கிர பகவான் அதுக்கு அடுத்த நாளே வந்து 6ஆம் இடத்துக்கும் போயிடுறார். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் எதிரிகள் மூலியமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியும் 6க்கு 11 இருக்கிறதுனால பணத்தினால் சிறிது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த 7ஆம் மாதம் நிச்சயமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை திருப்பி கட்ட முடியாத நிலைமையில் இருக்கும். திடீர் பணவரவு உங்களுக்கு உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் பணவரவுகள் நிச்சயமாக இருக்கும். புதையல் மாதிரி ஏதாவது விஷயங்கள் கிடைக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால
ரேஸு, லாட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் வந்து இந்த இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம். அதுவும் வந்து தானியங்கள், அ அம் தண்ணீல கிடைக்கக்கூடிய இந்த ஷ்ரிம்ப்ஸ் அந்த மாரி மீன் அந்த மாரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த தண்ணீயில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லையா? அதனால் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் வந்து இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த குரு தொழில்ல இருந்தாங்களேயானால், அதாவது சொல்லிக் குடுக்கறது, டீச்சிங் ப்ரொஃபஷன், ப்ரொஃபஸரா இருக்கிறது, அவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். இந்த மீனராசிக்காரர்களுக்கு ட்ரேடிங் பண்றவங்க அந்த மீன் அந்த மாரியான விஷயங்கள் ட்ரேட் பண்றவங்க, அத தவிர வந்து இந்த இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்க, இவங்களுக்கு கணிதம், அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லிக் குடுக்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாசம் அமைய போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 5ஆம் இடத்துல போய் புத பகவான் இருக்கார். எப்போ அப்படின்னா 4ஆம் தேதி 4/7/2023 அப்போ புத பகவானும் வந்து 5ஆம் இடத்துல போறார். அதனால வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசத்துல பணம் அதிகமாக வரும், செலவுகளும் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் பணத்தை செலவழிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அதாவது செலவழிக்க முடியாதுன்னா செலவு பண்ணுவீங்க. அதனால் வந்து நல்ல சந்தோஷம் அடைய முடியாது. ஏன்னா சுக்கிர பகவானும் போய் வந்து செவ்வாய் பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால செலவழிக்கிற பணத்தினால உங்களுக்கு சந்தோஷம் வராது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கொஞ்சம் டைம் ஆகும் இந்த மாசத்துல. புதிய வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு, அதாவது அரசாங்கம் சார்ந்த வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அரசாங்கத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலங்கள் பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம காலம் அப்படின்னு இருக்குது. சந்திராஷ்டமம் வந்து 28ஆம் தேதி அதிகாலை 12:44லிருந்து 30ஆம் தேதி காலத்தால் ஒரு 7-7:30 மணி வரலும் இருக்குது சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். வெளியூர் வெளிமாநிலம் இந்த மாதிரியான பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான இந்த இது புஷ்பம்னு சொல்லக்கூடிய வெள்ளை அரளி, அந்த புஷ்பத்தில் ஒரு மாலை தொடுத்து கண்டிப்பாக சிவன் கோவிலில் போய் போட்டு வாங்க. இந்த 2 டேட்டில், அதாவது 28ஆம் தேதி அதிகாலையிலேருந்து 30ஆம் தேதி காத்தால 7 மணிக்குள்ளே போட்டு வாங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். அதனால் வரக்கூடிய தடங்கள் எல்லாம் நிச்சயமாக தடங்கள் இல்லாமல் செல்லும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனையில் இருக்கார் உங்களுக்கு. அவர் தனஸ்தானாதிபதி. பணம் நிறைய வந்தாலும் செலவழித்து அதை அனுபவிக்க முடியாத நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து உங்களால் முடிஞ்சு ஏதாவது விபூதி இல்லைன்னா பாலாபிஷேகத்துக்கு போய் டொனேட் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதம் உங்களுக்கு வரும். இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.